வணக்க மக்களை, சட்டமன்றம் கேட்கப்பட்ட மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. அண்ணாமலையை தொடர்ந்து அடுத்த ராஜினாமாவா? தமிழக பாஜகவை ஒழுக்கும் விவகாரம் என்ன? பின்னணியில் இருக்கும் மாஸ்டர் பிளான் என்ன? வாங்க வீடியோவை முழுமாக்கலாம். அதாவது தமிழகத்திலே நடந்து முடிந்த இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் தமிழகத்தில் அனைத்து அரசியல் கட்சிகளுமே ஏற்படும் மாற்றம் என்பது தமிழக மக்களிடையே ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறதா. அந்த வகையில்தான் தமிழகத்தின் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அண்ணாமலை அவர்கள் அதிரடியாக விலகியதைத் தொடர்ந்து அக்கட்சியில் உள்ள அவரது ஆதரவாளர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் பலரும் கூட அடுத்தடுத்து தங்களுடைய விலகலை அறிவிப்பையும் சமூக வலைதளங்களில் வெளியிட்டு வருவதும் கண்டிப்பாக கமலாய வட்டாரத்திலே ஒரு பெரும் பேதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழகத்திலே பாஜக கண்டிப்பாக காலூன்ற வேண்டுமென்றால் அதற்கு அண்ணாமலையின் ஆதரவு என்பது கண்டிப்பாக தேவைப்படும் சூழல்தான் தமிழகத்தில் பாஜக வகுவழுத்திவிட்டதாம். அந்த வகையில்தான் பாஜகவில் அதாவது மீனவர் பிரிவு மாநில தலைவராக இருக்கும் நீலாங்கரை முனிசாமியும் தான் கட்சியின் அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் அடிப்படை உறுப்பினரிலிருந்தும் விலகுவதாக நெல்லை சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மூத்த தலைவருமான நைனா நாகேந்திரனுக்கும் ஒரு அதிரடியான கடிதம் ஒன்று வெளியிட்டிருக்கிறார். நீலாங்கரை முனிசாமி என்பது இந்த விலகலில் கடிதம் இணையத்தில் தீயாய் பரவி வரும் நிலையில் காட்சிக்குள் இருக்கும் அண்ணாமலையின் தீவிர ஆதரவாக அதாவது ஐடி விங் செயல்பட்டு வரும் நிர்வாகிகளும் பலரும் கூட தங்களது பதவிகளை ராஜினாமா செய்ய தயாராகி வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. மேலும் கடந்த தேர்தலில் இந்த சீட் கிடைக்காத அதிர்ச்சி இருந்த முக்கிய முகங்கள் மற்றும் தற்போதைய முக்கிய நிர்வாகிகள் பலரும் அண்ணாமலையை தொடங்கியுள்ள அந்த புதிய அமைப்பில் தங்களை இணைத்துக் கொள்ளப் போவதாக பரவி வரும் தகவல் அதிரடி தகவலாகவும் தமிழக பாஜகவுக்கு இது ஒரு மிகப்பெரிய உட்கட்சி புயலையும் அரசியல் அதிர்வையும் ஏற்படுத்தியிருக்கிறதா. இந்த நிலையில்தான் அதாவது கடந்த காலங்களாகவே அண்ணாமலை அவர்கள் அமைதி காத்து வரும் நிலையில்தான் அவர் எடுத்திருக்கும் இந்த முடிவு என்பது தமிழக மக்களிடையே ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கண்டிப்பாக அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி தொடங்க இருப்பதாக கூறப்படும் செய்திதான் தமிழக அரசியல் வட்டாரத்திலே ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதுதான் பாஜகவின் தொண்டர்களையே ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறதா. இந்த நிலையில்தான் அண்ணாமலை எடுக்கப்போடும் முடிவு என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக அவருடைய தொண்டர்கள் எல்லாம் கண்டிப்பாக அவருக்கு உறுதுணையாக இருப்பாரா என்ற கேள்வியெல்லாம் மக்களிடம் வெகுவாக இருந்திருக்கிறது. ஏனென்றால் தமிழகத்திலேயே அண்ணாமலைக்கு என்பது கண்டிப்பாக ஒரு ரசிகர் பட்டாளம் இருந்து வரும் நிலையில்தான் அண்ணாமலை எடுக்கக்கூடிய இந்த முடிவு கண்டிப்பாக அவர் புதிய கட்சி தொடங்க இருப்பதாக கூறப்படும் செய்திதான் உண்மையாகவா என்ற நிலையில் பார்க்கப்பட்டு வருகிறதா. மேலும் அண்ணாமலை தொடர்ந்து பாஜகவில் அடுத்தடுத்து விலகி வரும் தொண்டர்களின் மத்தியில் ஏற்படும் இந்த சூழல் என்பது கண்டிப்பாக பாஜகவிற்கு தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய அடியாகத்தான் விளக்கூடும். ஏனென்றால் ஏற்கனவே தமிழகத்தில் பாஜகவானது இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் அதாவது ஒரே ஒரு இடத்தில் மட்டுமே வெற்றி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் அதற்கு அண்ணாமலை ஆதரவு இருந்த போதிலும் இப்போது அண்ணாமலையும் விலகி இருப்பது என்பது தமிழகத்தில் பாஜக என்பது கண்டிப்பாக காலூன்ற வேண்டுமென்றால் அதற்கு அண்ணாமலையின் ஆதரவு மிக முக்கியமாக பார்க்கப்பட்டு வருகிறதாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.